கிறிஸ்துவுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விஷயம் இந்த நாளிலும் கூட இயேசுவின் நாமத்திலே இந்த காலைக்கு நிகழ்ச்சி வாயிலாக தேவனுடைய வார்த்தைகளை முழுவதும் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்கு தத்துவம் சங்கீதம் 119 அதிகாரம் 68வது வசனம். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் அப்படின்னு சொல்லி தாவீது பக்தன் பாரு. தேவனை குறித்து அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன, நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறார் யோசித்து பாருங்க. எவ்வளவு நன்மைகளை நாம பெற்றிருக்கிறோம் அப்படின்ட்டு யோசித்து பாருங்க. ஆனா இன்னும் கூட நமக்கு சில காரியங்களை நம்ம வேண்டிக் கொண்டிருக்கிறோம், கிடைக்கலன்னும் போது நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்களோட கூட ஒரு குட்டி கதையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு குட்டி பையன் இருந்தான். அவங்க அப்பா என்ன செஞ்சாங்கன்னா, வெளிநாட்டுல இருந்தாங்க. அந்த காலகட்டத்தை என்னன்னு சொன்னா, அடிக்கடி அப்பாவால வர முடியாது. அவர் என்ன செய்யறாரு, பெரிய ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா பிள்ளைகள் என்ன கேட்கிறாங்களோ அல்லது மனைவி என்ன கேட்கிறாங்களோ அந்த காரியங்கள் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, தவறாமல் அவங்களுக்கு என்ன செய்வாரு, அனுப்பிச்சு கொண்டே இருந்தாரு. சில நேரங்கள்ல அவருடைய நண்பர்கள் வரும்போது அவங்களுடைய வாயிலாக என்ன செய்வாரு, சில பொருட்களை அனுப்புவார். இப்படியாக காலங்கள் சென்று இருந்துச்சு. ஒரு 3 வருஷம் அல்லது 4 வருஷத்துக்கு ஒரு முறை தந்தை வருவாரு. வந்த பிள்ளைகளோடு மனைவியோடு கூட இருந்து திரும்பி அவர் என்ன செய்வாரு, திரும்பி வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையா இருந்துச்சு. அப்ப இந்த பையன் ஒரு 12, 13 வயது வந்துட்டான். ஒரு வாலிப வயதை அடையும் பொழுது அவங்க நண்பர் இடத்துல என்ன இருந்துச்சுன்னா, குதிரை குறித்தான ஒரு தாக்கம் இருந்துச்சு. அப்ப எல்லாரும் குதிரைகள் அவங்க அப்பாங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க ஒரு சின்ன சின்ன குதிரைகள் அப்படிலாம் வாங்கி அவங்க இது பண்றாங்க. இப்ப இவனுக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு. அப்போ அப்பாட்ட கேட்டா எல்லாமே நம்ம கேட்கறது எல்லாம் என்ன செய்யறாங்க, வாங்கி தராங்க. சரி நம்ம இந்த குதிரையை குறித்து அப்பாட்ட பேசும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு இருந்தா. ஆனா அப்பா வரல. யார் வந்தாங்கன்னு சொன்னா, அவருடைய நண்பர் ஒரு நாள் வந்தாரு. அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து தரும் பொழுது அந்த நண்பர்கிட்ட வச்சாரு, அங்கிள் இந்த தடவை நீங்க போனீங்கன்னா எங்க டேடி கிட்ட இதை சொல்லுங்க, உங்க பையனுக்கு வந்து குதிரை ரொம்ப ஆசையா இருக்கு, அது அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, அவங்க வீட்டுல அவங்க அப்பா வாங்கி கொடுத்துருக்குறாங்க, எனக்கும் ஆசையா இருக்கு அப்படின்ட்டு அவன் சொன்னான். அப்போ அந்த அந்த நண்பர் சொன்னாராம், சரி நான் போய் சொல்றேன் பாப்பேன் அப்படி சொன்ன பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, ரொம்ப இந்த செய்தி தந்தைக்கு போச்சு. இப்ப தந்தைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, சரி பையன் ஆசைப்பட்டிருக்கான்ல, நம்ம அதுக்கான காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசித்து என்ன செய்யறாருன்னா, அவங்க ஊர்லயே ஒரு ஆளை ஏற்படுத்தி ஒரு குதிரையை அவங்க வீட்டுக்கு அனுப்புறாங்க. வீட்டாண்ட குதிரை வந்தோடனே உனக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம டேடி சொன்னோடனே செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவன் போறான். அந்த ஒரு குதிரை கணைக்கிற சத்தம் கேட்டோடனே எட்டி பார்த்துட்டு போனோடனே அங்க குதிரை அந்த குதிரையை கொண்டு வந்த மனுஷன் அங்க நிக்கிறாரு. அப்ப அவர் சொன்னாரு, சரி நான் போறேன், நான் குதிரை மேல ஏறி ஓடும்போது பின்னாடியே ஓடி வா அப்படின்ட்டு சொல்லுவாரு. அப்படியா சரி அப்படின்ட்டு அவன் என்ன செய்யறான், அதே போல ஓடுறான் ஓட்டு, சரிப்பா போயிட்டு வரேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. இவனுக்கு வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப இதுவாச்சு, என்னடா இது குதிரை வந்து வீட்டாண்ட வந்துச்சு, அந்த மனுஷன் தான் ஏறி போனாரு, நமக்கு ஒண்ணுமே தரல, ஆனா அவர் போயிட்டாரு திருப்பி குதிரை எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஓடிட்டு வந்துட்டான். அவனும் வீட்டுக்கு வந்துட்டான். திருப்பி இன்னொரு நாள் அதே போல வீட்டு வாசல்ல ஒரு குதிரை வந்து நின்றுச்சு. அப்போ அதே மாதிரி ஆள் நின்னாங்க. திருப்பி என்ன செஞ்சிச்சு, இவனை சரி வாப்பா அப்படின்னு சொல்லி அந்த கயிறை அவன் கையில கொடுத்துட்டு, சரி நீ இப்ப ஓடு அப்படின்னா அந்த குதிரையை பிடிச்சிட்டு கயிறை மட்டும் கொடுத்தாங்க. குதிரையை டச் பண்ண கூட விடல. இவர் ஏறி மேல உட்காந்தாரு. இவன் குதிரை கயிறை பிடிச்சிட்டு ஓடினா, ஓடி இது பண்ணா. திருப்பி கொஞ்ச தூரம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஓடின பிறகு என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, ஓகேப்பா நீ வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. இன்னொரு நாள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, இதே போல குதிரையை கூட்டுக்கிட்டு இதே போல வந்தாரு போனாங்க. இதே மாதிரி ஒரு பல முறை நடந்துச்சு. நடந்த உடனே இவனுக்கு ரொம்ப கோபம். ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னா, அது குதிரைக்கான பொருட்கள் இருக்குல்ல, கயிறு இந்த காரியங்கள்லாம் எல்லாத்தையும் கழுவு தொடை அது மாதிரிலாம் நிறைய காரியங்களை செஞ்சுட்டு சரி போப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இத்தனை முறையும் அவன் ஒரு நாள் அந்த குதிரையை தொட்டு கூட பார்க்க அனுமதிக்கல. அப்போ அவனுக்கு ரொம்ப கஷ்டம் போச்சு. இது என்ன, இந்த குதிரைக்காரங்க இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி, இனி எனக்கு இந்த குதிரை ஆசையா போச்சு, எனக்கு குதிரையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் மனசுல நினைச்சிட்டு இருந்தான். பார்த்தா ஒரு நாள் அவங்க அப்பா வந்தாராம். அவங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்டலாம் இல்லாத அளவுக்கு இவன் வந்து சாதாரண குதிரை கேட்டாரா, அவங்க அப்பா பெரிய ரேஸ் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. ரேஸ் குதிரை எதை செஞ்சாராம், வாங்கிட்டு வந்து வீட்டு முன்னாடி நிறுத்தினாராம். அப்பா வந்தாங்களாம். அப்பா வந்து பார்த்தா பின்னாடி குதிரையை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா இது என்னது, எனக்கா, நம்ம வீட்டுக்கா அப்படின்னு, உனக்கு தான்ப்பா அப்படின்ட்டு சொன்னார். சொன்னோடனே அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம் போச்சு. என்னப்பா நான் இவ்வளோ பெரிய விலை உயர்ந்ததெல்லாம் கேட்கலப்பா, நான் சாதாரணதான் கேட்டேன் அப்படின்னு சொன்னான். இல்லைப்பா,
நான் அந்த நீங்க ஃபர்ஸ்ட்லாம் அமிச்சிங்க இல்லப்பா, அந்த குதிரைக்காரங்க என்ன தொடக்கூட விடலப்பா. ஆனா என்ன ரொம்ப இது ஓடு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு ரொம்ப சிரமப்படுத்துனாங்கப்பா. ஆனா நான் அவங்க சொன்னதுக்கெல்லாம் அதுக்கு மேலே பண்ணிட்டேன்ப்பா அப்படின்ட்டு சொன்னானா. அதான்ப்பா அவங்க அப்பா சொன்னாரா, நான் தான்ப்பா அவங்களுக்கு அப்படி செய்தி தர சொன்னேன். ஏன்னு சொன்னா, நீ அந்த சின்ன சின்ன அந்த காரியங்கள்லாம் செய்து அந்த குதிரையை நீ அடக்கிறதுக்கான காரியங்கள், ஒருவேளை அது விரட்டி வேகமாக போச்சு அப்படின்னு சொன்னால் அது கூட ஓடு, அதுக்கான ப்ராக்டிஸ் எல்லாம் உனக்கு கொடுத்தேன். அப்போ அந்த குதிரை வீரன் சொன்னால் அவங்க பையன் ரொம்ப திறமசாலியாக இருக்கிறான், அவன்ட்டு நீங்கள் ரேஸ் குதிரை கொடுத்தா கூட அவனை செய்வான், அதை நடத்துவான் அப்படின்னு சொல்லி அப்படின்ட்டு சொன்னாங்க. அதனால தான்ப்பா இதை உனக்கு வாங்கி கொடுத்தேன். இவ்வளோ நாள் உனக்கு என்ன செஞ்சேன், பயிற்சி கொடுத்தேன்ப்பா. நீ பயிற்சி கொடுத்ததுனால தான் என்ன செய்ய முடியும், இப்போ நான் வாங்கி கொடுத்துருக்குற இந்த குதிரை உன்னால் என்ன செய்ய முடியும், நல்லா பராமரிக்க முடியும், அதுக்கான காரியங்களை செய்ய முடியும், உனக்கு அது கூட ஓட முடியும், எல்லாமே உனக்கு தெரியும் இல்லை. அதனால தான் அவள் லேட் பண்ணிட்டேன். அப்பாவை கட்டி பிடிச்சி அழுதானா. ஏன்னு சொன்னால் அவன் நினச்சான், அப்பா என்ன இப்படி பண்ணிட்டாங்க, ஒரு குதிரை கேட்டதுக்கு எனக்கு வாங்கியே தரலையே அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன், சாரி டாடி அப்படின்னு சொன்னான். நீங்களும் நானும் அப்படிதான். ஆண்டவர் எப்பவுமே ரொம்ப நல்லவருங்க. ஆண்டவர் எப்பவுமே நல்லவர். அது மாத்திரம் இல்லை, நன்மை செய்கிறவர். உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் வரல, ஒரு காரியம் எதிர்பார்த்துருக்குறோம் கிடைக்கல அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்ம என்ன செய்யறாராம், இப்போ நம்ம எதிர்பார்க்குற காரியத்தை ஹேண்டில் பண்ற அளவுக்கு நமக்கு என்ன வேணும், ஞானம் வேணும், அதுக்கான பலன் வேணும், அதற்கான சக்தி வேணும், இல்லை அதுக்கான தேவைகளை சந்திப்பதற்கு. நான் இப்போ நான் ஒரு ஒரு ஏரோப்ளேன் கேட்குறேன்னா அதை என்னால் மெயின்டைன் பண்ண முடியுமா? இல்லை, ஏரோப்ளேனை விட்டுருங்க, ரோட்ல போற காரை இப்போ ஒரு பென்ஸு காரை கேட்குறேன். நிறைய பெரிய பெரிய கார் பேரெல்லாம் சொல்லுவாங்க என்னுடைய பிள்ளைங்க, ஏன்னா எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது பென்ஸு தான். ஒரு பென்ஸ் காரை கொடுத்து அதை மெயின்டைன் பண்ற அளவுக்கு என்கிட்ட வருமானம் இருக்கா? இல்லை. ஆனால் நான் ஆசைப்படலாமா அதை? அப்போ ஆண்டவருக்கு தெரியும் எனக்கு எப்போ எதை ஹேண்டில் பண்ண முடியும், எனக்கு எப்போ எது செய்ய முடியும். அதனால தான் ஆண்டவர் நல்லவர். ஏன் அவர் நல்லவர்ன்னு சொன்னா, நமக்கு கேட்குறப்ப எல்லாத்தையும் நமக்கு கொடுத்தாருன்னா அவரு நல்லவர் கிடையாது. நமக்கு எது நன்மையாக இருக்கும், எது நமக்கு சேதம் இல்லாமல் இருக்கும், எது நமக்கு ஆபத்து இல்லாமல் இருக்கும், எப்படி இந்த தந்தை எப்படி தன்னுடைய மகனை ஒரு நல்ல காரியமா செய்து ஒரு பெரிய ரேஸ் குதிரை ஹேண்டில் பண்ற அளவுக்கு அவனை பயிற்சித்தாரோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு, நன்மை செய்கிறவராக இருக்கிறாரு. அவர் எப்படி உங்களுக்கு எனக்கு என்ன தேவையில் இருக்கோ ஏற்ற வழியில செய்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அதான் தாவீது பக்தன் பாடுறாரு, பிரமாணங்கள் எனக்கு போதிங்க தகப்பனே, அதை நான் ஒழுங்கா பண்ணிட்டேன்னா மீதி எல்லாம் எது வந்தாலும் நான் என்ன செஞ்சிருவேன், தாண்டி வந்துருவேன். ஏன்னா நீங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க கண்டிப்பா என்னென்ன செய்ய மாட்டீங்க, கஷ்டப்படுத்த மாட்டீங்க, நீங்க என்னென்ன செய்ய மாட்டீங்க, கண்ணீர் விட மாட்டீங்க. இதெல்லாம் நீங்க சொன்ன உங்களுடைய பிரமாணங்களை எனக்கு நீங்க போதிங்கன்றல, அதை நாங்க கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா எங்களுடைய வழிகள் எல்லாம் அப்படி நல்லதா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், சமாதானமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தாவீது பக்தன் பாடுறாரு. அதே வார்த்தையில தான் இன்றைய ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் வெளிப்படுத்துறாரு, நான் நல்லவனா தான் இருக்கிறேன். நீங்க என்ன செய்யுங்க, ஆண்டவருடைய பாதத்துல அவர் நல்லவர் என்பதை நீங்க நன்மை செய்கிறார் என்பதை நம்ம என்ன செய்யணுமா, விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் சொல்லி கொடுக்குறாரு. தாவீது பக்தன் நன்றி சொன்னது போல, ஆண்டவரே நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவமா இருக்கிறீர், எங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் ஏற்ற வேலையில ஏற்ற காரியங்களை நீ செய்ய நல்லவராக இருக்கிறீர், வல்லவராக இருக்கிறீர். அதனால எங்களுடைய வாழ்க்கையுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையுடைய நாள் மட்டும் இல்லை, வருகிற நாட்கள் என்னுடைய ஆயுசு நாட்டில் இருக்கிறவங்க நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, நீங்களே வழி நடத்துங்க, நீங்க எங்களுடைய தேவைகளை சந்திங்க, நீங்களே எல்லா காரியங்களுக்கு முன்னிருந்து செய்யுங்க அப்படின்னு சொன்னா அவர் செய்ய காத்திருக்கிறார். அவர் நமக்கு ரொம்ப பெஸ்ட் கிஃப்ட் சொல்லுவல, நமக்கு இப்போ கேட்ட பொருள் உடனே கிடைக்கலன்னு சொன்னா பேக் பண்ணிட்டு இருக்காங்க, அதை டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய பார்சல் நம்முடைய ஒரு கிஃப்ட் ஒரு கொடுக்குறாங்கன்னு சொன்னா சும்மா ஒரு நியூஸ் பேப்பர்ல பண்ணி கொடுத்தா நீங்க விசேஷம் நம்ம ரொம்ப ஆச்சரியமா அல்லது ரொம்ப ஆவலா பிரிப்பீங்களா? அந்த கிஃப்ட் பேப்பர்ல நியூஸ் பேப்பர்ல ஏன்னா அவசரமா பண்ணிட்டு வந்து கொடுப்பாங்கல்ல, அது கடைசியாக தான் ஓப்பன் பண்ணுவோம். எது ரொம்ப ஷைனிங்காக இருக்குது, எது பேட்ச் போட்டு ஒட்டி இருக்குது, ஃப்ளவர் மேலே வச்சு நம்முடைய பேர் போட்டு அதில் ஏதாவது ஒரு சேயிங் போட்டிருக்குது, வார்த்தைகள் கவிதைகள், அதெல்லாம் பார்த்து தான் நம்ம என்ன செய்வோம், பிரிப்போல்ல. அது போல் உங்களுடைய கிஃப்ட் என்னுடைய கிஃப்ட் என்ன ஆகுது, பேக் ஆகிட்டு இருக்கு அல்லது டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவர் ஏற்ற வேலையில் ஏற்ற நாட்களில் அவர் தருவாங்க. ஏன் சொன்னால் அவர் நல்லவர், நன்மை செய்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? செய்வோம். எங்களுடைய தேவைகளை சந்தித்து நாங்கள் வேண்டுவதற்கு முன்பே எங்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்து வருகிற வல்லமையுள்ள தகப்பனே, இந்த நாளிலும் கூட உடைய நாமத்தை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். ஆண்டவரே,
நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நன்மை செய்கிறவர் ஆண்டவரே. உடைய கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவரே நீர் நன்மை செய்கிறீர். உடைய பிரமாணங்களை எங்களுக்கு போதிங்க, உடைய வார்த்தைகளை எங்களுக்கு போதிங்க. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீ எங்களுக்கு காட்டுங்க. எங்களுடைய கரங்களை பிடித்து எங்களை வழி நடத்துங்க தகப்பனே. ஆண்டவரே, உடைய பாதையில் செல்ல எங்களுக்கு ஞானத்தை போதி தரலுங்க ராஜா. நாங்கள் பாவிகள் ஆண்டவரே, பலவீனமான பாண்டங்கள் கர்த்தாவே, சாத்தானின் சோதனைகளை விழுந்து போகிறவர்கள் கர்த்தாவே, எல்லாவற்றிலிருந்து நீ எங்களை விடுவித்தரலாம். அதற்கு தேவ ஒத்தாசை, தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இருக்க கிருபை செய்யுங்க. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்க. அவர்களும் ஆண்டவரே சோர்ந்து போயிருப்பாங்கன்னு சொன்னா அவருடைய தேவைகளை நீங்க சந்தித்தரலுங்க. அவளுக்கான காரியங்களை, அவள் வேண்டிக் கொள்கிற காரியங்களை ஆண்டவரே, நல்ல ஒரு பெரிதான நன்மையான காரியங்களை தர காத்திருக்கிறீர் என்பதை விசுவாசிக்க நீ கிருபை செய்யுங்க சாமி. ஒருவேளை கால தாமதமானவரே, பெரிய நன்மையை தரப்போகிறது என்பதை உணர எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏனென்றால் ஆண்டவரே, நீர் நல்லவர் தகப்பனே, நீர் நன்மை செய்கிறவராக இருக்கிறீர் கர்த்தாவே. அதை உணர்ந்தவர்களாக அநேக நன்மைகளை பெற்ற பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே, அநேகருக்கு சாட்சிகளாக ஜீவிக்க உதவி செய்யுங்க. இதற்கு உம்மோடு கூட இருக்கிற உறவில் விளைவுபடுவதற்காக தடையா இருக்கிற எல்லா பாவங்களையும் எல்லா குற்றங்களையும் ஒரு விசை கூட மன்னித்து ராஜா, உடைய ராஜ்யத்தில் எங்களை நீத்தள்ள வேண்டுமா இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.